அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் முத்துராமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். முத்துராமன், அங்கே என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? வாக்குப்பதிவு தொடங்குவதற்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக செய்யப்பட்டிருக்கின்றன, அது குறித்த விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். அதாவது தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காலை முதலே தற்போது இப்போ நம்ம நின்று கொண்டிருக்கிற இடம் தூத்துக்குடியில் உள்ள புகழ்பெற்ற கீதா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இதில் வந்து மாதிரி வாக்குப்பதிவு வந்து இப்போ வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் வந்து இப்போ தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த மொத்தம் 28 வேட்பாளர்கள், அதாவது அரசியல் கட்சியை சார்ந்த 9 உட்பட 28 வேட்பாளர்கள் வந்து தற்பொழுது வந்து இந்த களத்தில் உள்ளனர். இப்போ காலை முதலே, அதாவது ஒரு மண்டலத்திற்கு 24 அதிகாரி முதல், அதாவது 5 முதல் 8 வரை உள்ள அதிகாரிகளாக பிரிக்கப்பட்டு இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த மாதிரி வாக்குப்பதிவு ஒவ்வொரு அறையிலும் இந்த அரசு பணியாளர் உட்பட்டு கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தூத்துக்குடி இது பாராளுமன்ற 6 சட்டமன்ற தொகுதியில் வந்து தூத்துக்குடி, கோவில்பட்டி, ஓட்டைப்பிடாரம், திருச்செந்தூர், கோவில்பட்டி, விளாத்திக்குளம் உள்ளடக்கி இப்போ வந்து இந்த வாக்காளர் மாவட்டத்தில் இப்போ தயார் நிலையில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ தூத்துக்குடியை பொறுத்த மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடியில் வந்து காவலர்கள் வந்து இப்போ 3500 போலீஸார் வந்து கண்காணிக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இப்போ அரசு பணியாளர்கள் எடுத்துக்கொண்டால் மொத்தம் 8034 பேர் வந்து இப்போ தற்பொழுது வந்து பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இப்போ இந்த தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண் வாக்காளர், பெண் வாக்காளர், 3ஆம் பாலினத்தினர், இதர பணியாளர் உட்பட 14,58,430 பேர் வந்து உள்ளனர். இப்போ வந்து தூத்துக்குடி எடுத்துக்கிட்டால் இப்போ வாக்காளர்கள் வந்து மொத்தம் வந்து வாக்காளர்களுடைய அந்த வாக்குச்சாவடி 1624 வாக்குச்சாவடி உள்ளன. இதில் வந்து குறிப்பாக இந்த பதட்டமான அந்த வாக்குச்சாவடிகள் வந்து மாவட்ட நிர்வாகம் கண்காணிக்கப்பட்டு இதில் வந்து 288 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் வந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டுள்ளது. வெப் கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த இயந்திரம் வந்து பழுதடைந்தாலும் ஒவ்வொருவரும் 25% மிஷின்கள் தயார் நிலையில் உள்ளன. குறிப்பாக இந்த தேர்தலை முன்னிட்டு இந்த அதாவது மாவட்டத்தில் வந்து 265 நுண் பணியாளர்கள் வந்து இந்த பணியில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இப்போ குறிப்பாக இந்த மாலையில் வந்து வெயில் நேரங்களில் வந்து வயதானவர்களுக்கு அதாவது உப்பு கரைசல் பொடி வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அதை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அதாவது சேர்கள் மூலம் வைக்கப்படுகிறது. அப்புறம் வெயில் தாக்கம் அதிகமாக உள்ள சூழ்நிலையில் வந்து சாமியானா பந்தல் அமைக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டுள்ளன. அதாவது வர முடியாதவர்களுக்கு இலவச வாகன வசதிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போ தற்பொழுது நம்ம நின்று கொடுக்கும் இந்த தூத்துக்குடியில் வந்து பணிகள், அதாவது இந்த மாதிரி வாக்குப்பதிவு வந்து இப்போ தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ அதாவது காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த வாக்கு வந்து மக்கள் வாக்கு செலுத்துவார்கள். அவர்கள் ஆர்வத்துடன் இருப்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு தூத்துக்குடி இப்போ 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் அதாவது 69% வந்து வாக்குப்பதிவாகின்றன. இந்த தடவை மாலை தான் தெரியும் எவ்வளவு என தெரிய எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.